ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆமாம் நான் நாராயணனாக தான் இருக்கேன், அவ்வளோதான். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆமாம் நான் கிருஷ்ணனாக தான் இருக்கேன், அவ்வளோதான். அப்போ ஏன் பகவான் இப்படி தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னா, எந்த பக்த ஜனங்கள் அவ்வளவு அழகாக ஆச்சரியமாக தனக்காக ஆசைப்படுறாலோ அவர்களுக்கு தகுந்தா போலே அவர்கள் அனுபவிக்கும்படியாக பகவான் தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறான். அதனால தான் பரபிரம்மம் அவ்வளோ குஷியாக இருக்குது, ஒரு மொனோட்டனஸாக இல்லை. ஆமாம் எல்லோரும் ஒரே அனுபவிச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும் நிஜமாவே. ஒரு உலகம் முழுக்கவே ராம பக்தர்கள் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஸ்ரீராமனை வந்தவர் எதுவும் கொண்டாட மாட்டோம். நரசிம்ம ஜெயந்தி கிடையாது, சீடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ பிரதோஷம் கிடையாது, அப்புறம் சிவராத்திரி கிடையாது. அப்போ இவ்வளவும் இருக்குது, இதில் நமக்கு என்ன வழின்னு நாம் கண்டுபிடிச்சி அதை அனுபவிக்கணும்.